இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் வழியாக இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் திருப்பாடல் 139. இந்த திருப்பாடலை தாவீது அரசர் இறைவனுக்கு புகழ்பாவாக பாடுகின்றார். காரணம், தொடக்கத்திலே தாவீது அரசர் இறைவனை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார்: ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று கூறுகின்றார். காரணம், ஆண்டவர் தாவீதை வெறுமனே அறிந்திருக்கிறார் என்று கூறவில்லை. காரணம், தன்னை முழுவதுமாக இறைவன் ஆராய்ந்து அறிந்து இருக்கின்றார். என்றால் சாதாரணமாக அறிந்திருப்பதற்கும் தன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது. ஆகவே தாவீது அரசர் தொடர்ந்து கூறுகின்றார். இறைவார்த்தை 13 இவ்வாறாக கூறுகின்றார்: என் தாயின் கருவறையில் எனக்கு உருத்தந்தவர் நீரே, என்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் உண்டாக்கியவர் நீரே. ஆகவே தான் என்னுடைய எலும்புகளை கூட உம்மிடமிருந்து என்னால் மறைக்க முடியவில்லை என்று தாவீது அரசர் இறைவனை பார்த்து கூறுகின்றார். தொடர்ந்து தாவீது அரசர் இறைவனை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார்: நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்துள்ளீர், நான் நடப்பதையும் எழுவதையும் நீ அறிந்துள்ளீர் என்று கூறுகின்ற ஆண்டவரிடம் இவ்வாறாக கூறுகின்றார்: நான் நடப்பதையும் படுப்பதையுமே நீ அறிந்திருக்கின்றீர். ஆகவே என்னால் உம்மிடமிருந்து எதையும் மறைக்க முடியவில்லை. ஏனென்றால் என்னை உண்டாக்கியவரும் என்னை வழி நடத்துகின்றவரும் என்னோடு உடன் இருப்பவரும் நீரே. ஆகையால் என்னால் உம்மிடமிருந்து எதையும் மறைக்க முடியவில்லை என்று கூறுகின்றார். இந்த திருப்பாடல் 139 மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 13 நாம் பார்க்கலாம். அதிலே எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் அதன் ஆசிரியர் இவ்வாறாக கூறுகின்றார்: படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வையில் மறைவாய் இல்லை என்று கூறுகின்றார். படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வையில் மறைவாய் இல்லை என்று கூறுகின்றார். காரணம், நாம் அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்டு இருக்கின்றோம், கடவுளால் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆகவே நம்மால் எதையுமே இறைவனுடைய பார்வையிலிருந்து எதையும் மறைக்க முடியாது என்று தாவீது அரசர் உணர்ந்தவராய் இருக்கின்றார். ஆகவேதான் தாவீது இவ்வாறாக கூறுகின்றார்: ஆண்டவரே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று கூறுகின்றார். ஆகவேதான் இறைவன் தன்னை முழுவதுமாக ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்பதை உணர்ந்த தாவீது அரசர் திருப்பாடல் 139 இறை வார்த்தை 24 இவ்வாறாக கூறுகின்றார். இதுதான் இன்றைக்கு நமக்கு பல்லவியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது: என்றென்றும் உள்ள வழியில் என்னை வழி நடத்தியருளும் ஆண்டவரை என்று தாவீது அரசர் இறைவனை பார்த்து கூறுகின்றார். இதைத்தான் நீதிமொழிகளின் ஆசிரியர் இவ்வாறு கூறுகின்றார்: மனிதர் தம் வழியை வகுத்தமைக்கின்றார், ஆனால் அதில் அவரை வழி நடத்துபவர் ஆண்டவரே. அதாவது மனிதர் தன்னுடைய வழியை எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் வடிவமைத்தாலும் அந்த வடிவமைத்தலில் உடனிருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கக்கூடியவர் கடவுளாகி ஆண்டவரை நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே தாவீது அரசர் ஆண்டவரை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார்: ஆண்டவரே, எனக்கென்று நீ எந்த வழியை வைத்திருக்கின்றீரோ அந்த வழியிலே என்னை தொடர்ந்து வழி நடத்தியருளும் என்று தாவீது அரசர் இறைவனை பார்த்து கூறுகின்றார். ஆகவேதான் இன்றைய திருப்பாடல் 139 வழியாக கடவுளாகி ஆண்டவர் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுப்பது இதுதான்: ஆண்டவரிடம் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் இடறி விழுவதில்லை என்று கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார். ஏனென்றால் நாம் நம்முடைய வாழ்வை யாரிடம் ஒப்படைக்கின்றோம்? கடவுளிடம் ஒப்படைக்கின்றோமா, அல்லது மனித உருவிலே நம்மோடு இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே நாம் நம்முடைய வாழ்வை ஒப்படைக்கின்றோமா என்ற கேள்வியைத்தான் ஆண்டவர் நமக்கு முன்பாக எழுப்புகின்றார். ஏனென்றால் மனிதருக்கு முன்பாக நாம் நம்முடைய வாழ்வை ஒப்படைக்கின்ற பொழுது மனிதர் நம்மை தவறான நெறியில் தவறான வழியில் நம்மை வழிநடத்தக்கூடும். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சுய நலத்திற்காக சுய நலனுக்காக அவர்கள் தம்மை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை சுய நலத்திற்காக பயன்படுத்துவதில்லை, மாறாக நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக இறைவன் நம்மை வழிநடத்துகின்றார். ஆகவே தான் ஆண்டவர் கூறுகின்றார்: நாம் அவருடைய கரங்களிலே நாம் ஒப்படைக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும் என்று கூறுகின்றார். ஆகவேதான் தாவீது அரசர் இவ்வாறாக கூறுகின்றார்: ஆண்டவரை, எனக்காக நீர் வைத்திருக்கின்ற அந்த வழியில் என்னை என்றும் வழிநடத்தியலும் என்று கூறுகின்றார். ஏனென்றால் நம்மை படைத்தவர் நமக்கு வாழ்வாக, வழியாக, ஒளியாக,
உண்மையாக இருக்கின்றார். அவரிடம் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும் என்று கடவுளாகிய ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே சிந்தித்து பார்ப்போம். நான் யாருடைய கைகளில் என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கின்றேன்? ஆண்டவருடைய கைகளை என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கின்றேனா, அல்லது சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடிய மனிதருடைய கையிலே நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம். இப்பொழுது அனைவரும் கொண்டா ஜெயிப்போமா? மன்றாடுவோமாக. அன்பா ஆண்டவரே, எங்கள் வழியும் ஒளியும் வாழ்வுமாக இருக்கக்கூடிய உம்மிடத்திலே தாவீது அரசரை போல எங்களுடைய வாழ்வை உம்முடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீதாமே எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தள்ளும். அதன் வழியாக நாங்கள் எந்நாளும் எங்களுடைய வாழ்க்கையின் வழியாக, எங்களுடைய சிந்தனையின் வழியாக எந்நாளும் உம்மை போற்றி புகழ்ந்து உமது ஆட்சியை மகிமைப்படுத்த எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை கொடுத்து எங்களை காத்தருளும்.